விடுதலை. கயிறை பிடிச்சிட்டு மேலே வந்த பரஞ்சோதியை 2 இரும்பு கை பிடிச்சி தூக்கி விட்டுச்சு. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது அவனை காப்பாத்தினது வேற யாரும் இல்லை, புத்த சந்நியாசி தான்னு. புத்த சந்நியாசிக்கு பின்னாடி வயசில் கொஞ்சம் இளமையாக இருக்க இன்னொரு புத்த சந்நியாசியும் நின்றுட்டு இருந்ததை பார்த்தான். பேச வேண்டான்னு சொல்கிறதுக்கு அறிகுறியா அவர் உதட்டில் ஒரு விரல் வச்சு காட்டினாரு. பரஞ்சோதி மேலே வந்ததும் கூட வந்திருந்த இன்னொரு புத்த சந்நியாசி கயிறை இழுத்து சுருட்டி ஒரு பைக்குள்ளே வச்சுக்கிட்டான். ஓட்டையை மறுபடியும் ஓடுகளை வச்சு அடைச்சிட்டு அவர் பின்னால் வர சொல்லி பரஞ்சோதிக்கு ஜாடை காட்டிட்டு போனார். காலடி சத்தம் கூட கேட்காத அளவுக்கு கூரைகள் மேலே மெதுவாக நடந்து போனாங்க. நடந்து போய் ஒரு வீட்டு முன்னாடி பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துருந்த இடத்துக்கு வந்தாங்க. புத்த பிக்ஷு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடிச்சிட்டு கீழே இறங்கினார். கொஞ்ச தூரம் நடந்து ஒரு அழகான பில்டிங் முன்னாடி வந்தாங்க. அந்த பில்டிங் காஞ்சியில் இருக்க புத்த விஹாரங்களில் ரொம்ப பெருசு. ராஜ விஹாரம்னு சொல்லுவாங்க. புத்த பகவானோட பற்களில் ஒன்று அந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களாம். பரஞ்சோதி அந்த கோயிலோட அழகை ரசிச்சுட்டு இருந்தான். அப்போ அங்கே 2 குதிரையில் 2 வீரர்கள் வந்தாங்க. அப்போ குதிரையில் வந்த வீரன் சன்னியாசியை பார்த்துட்டு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொன்னான். அப்புறம் நடுராத்திரிக்கு மேலே வெளியே இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா சுவாமின்னு கேட்டான். தெரியும், ஆனால் சன்னியாசிக்கும் அந்த கட்டளை இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொன்னார். அர்த்த ராத்திரியில் எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்டான். இவன் என்னோட சிஷ்யன், காஞ்சிக்கு புதுசு, வழி தெரியாமல் தொலைஞ்சிட்டான், தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோம்னு சொன்னார். அவரோட பேரை கேட்டுட்டு இனிமேல் அர்த்த ராத்திரியில் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரர்கள் போயிட்டாங்க. அவங்க போனதும் இவங்க 3 பேரும் ராஜவிகாரத்துக்குள்ளே போனாங்க. உள்ள தீபத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தான் பரஞ்சோதி. அப்போ புத்த பிக்ஷு, எவ்வளோ பெரிய ஆபத்து உனக்கு வந்துச்சு தெரியுமா? புத்த பகவானோட அருளால் நீ தப்பிச்சேன்னு சொன்னார். எந்த ஆபத்தை சொல்கிறீங்கன்னு கேட்டான். பெரிய ஆபத்து விஹாரத்தோட வாசல்லையே வந்துச்சு. குதிரை மேலே வந்தவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு எப்படி தெரியும் சுவாமி, நான் தான் காஞ்சிக்கு புதுசு இல்லைன்னு சொன்னான். பரஞ்சோதியோட காது கிட்ட போய் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவரோட மகன் மாமல்ல நரசிம்மனும் தான் வந்தாங்கன்னு சொன்னார். பரஞ்சோதிக்கு தூக்கு வாரி போட்டுருச்சு. நிஜமாவான்னு கேட்டான். ஆமாம், 2 பேரும் மாறு வேஷம் போட்டுட்டு இந்த காஞ்சி நகரை சுத்த கிளம்பியிருக்காங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்களால எனக்கு என்ன ஆபத்துன்னு கேட்டான். புத்த பிக்ஷு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, என்ன ஆபத்து நான் கேட்குறேன்? யானை மேலே வேல் எறிஞ்சது நீதான்னு தெரிஞ்சா நீ பிழைக்கிறதே கஷ்டம். அந்த மாமல்ல நிற்கானே, இந்த உலகத்திலேயே தன்னை விட பலசாலி யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி யாராவது இருந்தா அவன் கூட மல்யுத்தம் செய்யணும், இல்லைன்னா யமலோகம் போக வேண்டியது தான்னு சொன்னார். சக்கரவர்த்தியோட மகனாவே இருக்கட்டுமே, சண்டைன்னு வந்தா நான் பின்வாங்க மாட்டேன் சாமின்னு சொன்னான். தெரியும் தம்பி, நீ இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கனால தான் உனக்கு ஆபத்து அதிகம்னு சொல்கிறேன். நீ வேலை எரிஞ்சனால தான் யானைக்கு மதம் பிடிச்சதுன்னு கூட சொல்லி உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொன்னார். இதை கேட்டப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும்போதும் 2 பேர் இப்படி தானே பேசிக்கிட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தான். ஓ, அப்படியெல்லாம் அநியாயம் நடக்குமான்னு கேட்டான். பரஞ்சோதி, இந்த பல்லவர்களோட குலத்தொழிலே இதான். 150 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே படிக்கிறதுக்காக வந்த மயூரசன்மன்ற ஒரு பையனையும் அவனோட வீரத்தை பார்த்து பொறாமப்பட்டு இப்படி ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அவன் எப்படியோ தப்பிச்சு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தண்ணி ராஜ்யமே அமைச்சு பல்லவர்களை பழி வாங்கினான். புத்த பகவானோட அருளால் மயூரசன்மனை போல நீயும் பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டேன்னு சொன்னார். மற்ற ஆபத்தெல்லாம் இருக்கட்டும், இப்போ பசின்ற ஆபத்து தான் பெரிய ஆபத்தாக இருக்குது. பசினாலேயே உயிர் போயிரும் போலையேன்னு சொன்னான். நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சாரு. சாப்பிட்டு முடித்ததும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், இங்கே படுத்துக்கோ, உனக்கு தூங்க 1 முகூர்த்த காலம் தரேன், நல்லா தூங்கு, இன்னும் உனக்கு வந்த ஆபத்து முழுசாக போகலை, நம்ம விடிறதுக்குள்ளே இந்த கோட்டையை விட்டு போயிடணும்னு சொன்னார். பரஞ்சோதி அப்படியே சாஞ்சான். அடுத்த நிமிஷமே நித்ராதேவி அவனை ஆட்கொண்டாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.